لبيك اللهم لبيك. ஹலோ ஹைபீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். 1928 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஹஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். والنعمة لك والملك لا شريك لك. இந்த வீடியோவில் நம்ம 100 வருஷம் பின்னாடி உள்ள ஹஜ்ஜை வந்து பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கப்பலில் தான் வந்து ஹஜ்ஜு பண்ணுவாங்க. அந்த காலத்தில் இந்தோனேசியாவில் இருக்கிற ஒருத்தவரால் எடுக்கப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் ட்ராவல் வந்து நம்ம ஊரில் இருந்து கப்பல் மூலமாக வந்து மக்கள் வந்து ஹஜ்ஜுக்காக வருவாங்க. இது வந்து ஜித்தாவோட போர்ட்டு. இப்போ வந்து ஜித்தாவோட போர்ட்டில் வந்து கப்பலில் இருந்து துறைமுகத்துக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கப்பல்கள், சின்ன சின்ன இந்த பாய்மர படகுகள் இருக்குல்ல, அது மூலமாக பெரிய கப்பல்லேருந்து அந்த லக்கேஜெல்லாம் கீழே இறக்குறாங்க. பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கப்பல் டைரெக்டாக அந்த துறைமுகத்தில் வந்து இறங்குற அளவுக்கான இது இல்லை. கடலோட ஆழம் கம்மியாக இருக்கிறனால இந்த மாதிரி பாய்மர படகுகள் தான் அந்த லக்கேஜுகளை கப்பலில் ஹாஜிகள் கொண்டு வர அந்த லக்கேஜ் எல்லாத்தையுமே இதில் வந்து ஏற்றுவாங்க. அந்த காலத்துக்கு பயணம் வந்து ரொம்ப கடுமையான பயணம். அந்த காலத்தில் ஹஜ்ஜுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே இந்த பலத் அப்படிங்கிற சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கேருந்து டாக்ஸி மாதிரியே ஒட்டகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஜிகளை வந்து அழைச்சிட்டு போகிற பழக்கமும் இருந்துச்சு. இந்த ஒட்டக டாக்ஸி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை உயர்ந்ததாக தான் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அந்த அந்த காலத்தில் உள்ள பலத், அதாவது ஜித்தாவோட மார்க்கெட்டையும் நீங்கள் இந்த பார்க்க முடியுது. ஜித்தாவிலேருந்து மக்கா கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர், அதாவது 90லேருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். இதில் வந்து மக்கள் வந்து சில பேர் நடந்தேவும் ஹஜ்ஜு பண்ணுறதுக்காக பயணமாகவும் போவாங்க. போகிற வழியில் அங்கங்கே ஒட்டகத்தை நிப்பாட்டி இளைப்பாறவும் செய்வாங்க. ஒரு ஒரு ஊர்வலம் மாதிரி அந்த ஒட்டகமும் சரி, இந்த ஹாஜிகளும் சரி, ஜித்தாவிலேருந்து மக்காவுக்கு நடந்தே போவாங்க. அதில் வந்து அந்த காலத்தில் உள்ள பாருங்களேன், அந்த ஒட்டகத்து மேலே வந்து ஒரு டென்ட் மாதிரி போட்டு அப்புறமேட்டு இந்த கட்டல் மாதிரி வச்சு அதிலே வந்து அந்த மக்கள் எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் வந்து நம்ம நடந்து போகிறது வந்து, அதுவும் இந்த பாலைவன வெயிலில் ஏப்ரல் மே மாதம்லாம் யோசிச்சு பார்த்தாலே பயங்கரமாக இருக்குங்க. இப்போ உள்ள ஹஜ் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து காபாவுக்கு வந்திருக்காங்க. காபாவில் வந்து அவங்களுடைய அந்த உம்ரா கடமையை வந்து நிறைவேற்றுறாங்க ஹஜ்ஜுக்காக வந்தப்போ. அந்த காலத்தில் உள்ள காபா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. இந்த வீடியோ வந்து நமக்கு அங்கங்கே கிடைச்ச வீடியோ வச்சு நம்ம ஒரு வீடியோ மக்களுக்காக பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜம்ஜம் கிணறு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா காபா பக்கத்துலேயே அந்த காலத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மெம்பர் படிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. இது வந்து ஹஜருல் அஸ்வத் கல். இப்போ இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சஃபா மர்வா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் தான் இருக்குது, அரமை சுற்றி. இப்போ அங்கேருந்து மினாவுக்கு வந்துட்டாங்க. மினாவில் வந்து பார்த்திங்கன்னா டென்ட்டு போட்டு தான் தங்குவாங்க. அப்போ தங்கும்போது மக்களுக்கான உணவு இதெல்லாம் வந்து மொத்தமாக சமைச்சு இப்படி தான் சாப்பிடுவாங்க. இப்போது அதே டென்ட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாடர்னாக வந்து ஏசி எல்லாமே போட்டு சாப்பாடெலாம் அரேஞ்ச் பண்ணி பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மக்கள். அந்த மெயினாவோட டென்ட் ஏரியா 2 பக்கம் மலைகள் இருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பாலைவனம் மாதிரி கரடு முரட்டான ஒரு இது தான் இங்கே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் எப்படி மக்கள் வந்து கூட்டமாக அவங்கவுங்க குரூப்புக்கு வந்து சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக வந்து அரஃபாத் போகிறாங்க. மினாலேருந்து அரஃபாத் மலை. அரஃபாத்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கனால அங்கேயுமே மக்கள் வந்து டென்ட் அமைக்கிறாங்க. ஒட்டகத்தில் போகிறாங்க, கொடையை வச்சுட்டு போகிறாங்க. இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபுட்டேஜ். அந்த காலத்து ஹஜ்ஜை பார்க்கும்போது இப்போ பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னு தோணுது. ஏன்னா போட்டில் எத்தனை நாள் வருவாங்கன்னு தெரியாது, கப்பலில். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜித்தாலேருந்து மக்காவுக்கு வந்து ஒட்டகத்துலேயும் நடந்தும் வந்து வர்றாங்க. அதுக்கப்புறம் மினாவில் வந்து எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லாமல் தங்கி, அதுக்கப்புறம் அரஃபாத்தில் வந்து திரும்பி அரஃபாத்தோட தினத்தில் அரஃபாத்தில் இருந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் மினாவுக்கு வந்துட்டு சைத்தான் கல் எறிஞ்சிட்டு மறுபடியும் வந்து ஹரம் போயிட்டு தவா பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ எல்லாமே இருக்குது. வண்டி, ஏசி எல்லாமே வந்து இப்போ இருக்குது, சரியா? அப்போது அந்த காலத்தில் வந்து எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. அந்த வெயிலில் அந்த ஒரு பாலைவனத்துலேயும் கரடு முரடான அந்த மலைகள் மேலேயும் எப்படி இதை பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஆச்சரியமான ஒரு இதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மக்காலேருந்து திரும்பி மதினாவுக்கும் போவாங்க. அதுவும் எப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நம்பவே முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு வந்து இப்போ நமக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஈஸியான ஒரு சூழ்நிலையில் இருக்கோம், ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். நமக்கு அந்த வாய்ப்பு வந்து ஈஸியாக கிடச்சிருக்கு. ஸோ அல்லாஹ்க்காக நமக்காக வந்து பார்த்திங்கன்னா துவா பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கிட்ட துவா பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.